நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், பக்தர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நமது காவிரி தாயை ஒரு வள வருவோம். இன்று ஆடி 18, இன்று 2026 ஆடி 18. இன்னும் சிறிது நேரத்திலே காவிரி ஆற்றில் மோட்ச தீபம் விடுவார்கள். ஒரு பார்வை. பக்த கோடி பொதுமக்களே, ஆன்மீக சான்றோர்களே, மெய்யன்பர்களே, இது இப்பொழுது நமது காவிரி தாய் கரையோரம் வேலூர் காவிரி ஆற்றங்கரையில் இன்னும் சிறிது நேரத்திலே மோட்ச தீபம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த பாலத்தில் பாருங்கள், வரிசையால் ஆயிரக்கணக்கில் ஜனங்க நிற்கிறாங்க. அதேபோல் இந்த கீழே காவிரி கரையில் பாருங்கள், சரஞ்சரமாக ஆயிரக்கணக்கில் மக்கள் வருகிறார்கள். மோட்ச தீபம் காசி விஸ்வநாதர் கோயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான தருணத்திலே இந்த காவிரி ஆற்றின் இன்று ஆடி 18 மக்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் மோட்ச தீபத்தை காண்க ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த அருமையான ஒரு காவிரி ஆற்றுக்கு காசி விஸ்வநாதர் கோயிலினுடைய அம்சத்தை பெற்ற நமது காவிரி ஆறு இன்று நெகிழிகளாலும் பிளாஸ்டிக்காலும் ஒரு அனைவரும் இந்த இடத்திலே பாற்றல் கொண்டு வந்து உடைத்து போடுவதும், அதேபோல் நமது மக்கள் அனைவரும், எல்லா மக்களும் நமது பகுதியில் இருக்கிற தயவு செய்து உங்களுடைய பழைய ஆடைகளை கொண்டாந்து இதில் சுற்றி வீசி காவிரி ஆற்றுக்குள் கால் வைத்தால் எங்கு பார்த்தாலும் எல்லாம் ஆடைகளாகவும் கிழிந்த ஆடைகளாகவும், அதேபோல் தேவைப்படாத சுவாமி சிலைகள் அனைத்தையும் காவிரி ஆற்றுக்குள் கொண்டு வந்து போடுவதால் இந்த இடத்தில் மக்கள் நடக்க முடியவில்லை. இந்த காவிரி ஆறு என்பது நமது வாழ்வாதாரத்தை மிகவும் உயர்த்தி காட்டக்கூடியது. நீர்வளம் பொருந்திய இந்த காவிரி ஆற்றில் இந்த மாதிரி நமது ஆடைகளை எல்லாம் கொண்டு வந்து போட்டால் நமது தலைமுறை பாவத்திற்கு உள்ளாகும். அதேபோல் பிளாஸ்டிக்களை இந்த கரையோரம், அதேபோல் மதுப்பிரியர்கள் இங்கே வந்து குடித்துவிட்டு பாற்றல் உடைத்து போடுவது நடக்க முடியாமல் பக்தர்களுக்கு மிகவும் சிரமமாக பல பேர் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இந்த ஆடைகளை, பழைய ஆடைகளை நமது காவிரி ஆற்றில் தயவு செய்து நீங்கள் யாரும் இனிமேல் விட வேண்டாம். ஏனென்றால் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதே காவிரி ஆற்றில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் தரிசனம் செய்கிறார்கள். தயவு செய்து இனிமேல் காவிரி ஆற்றங்கரையில், நமது பரமத்திவேலூர் காவிரி ஆற்றங்கரையில் காசி விஸ்வநாதர் ஆலயம், விசாலாட்சி ஆலயம், வன்னிமர விநாயகர், அதேபோல் மின்மயானம், காசிக்கு நகரான இப்படி ஒரு ஸ்தலத்திலே இந்த மாதிரி நாம் செய்வதென்றால் அது மிகப்பெரிய பாவமாகும். பொதுமக்கள் இனிமேலும் தயவு செய்து உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வேண்டிக் கொள்கிறோம். தயவு செய்து உங்கள் ஆடைகளை யாரும் இனிமேல் இங்கே விட வேண்டாம். ஒவ்வொருவரும் இந்த காவிரி கரையும் காவிரி தாயையும் நாம் சுத்தமாக வைத்திருந்தால் அந்த காவிரி தாய் நமக்காக எல்லா வளங்களையும் வழங்குவாள் என்று சொல்லிக்கொண்டு இந்த காசி விஸ்வநாதர் அனைவரும் அருள் பெற வேண்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தயவு செய்து உங்கள் நெகிழிகளை, உங்களுடைய பழைய ஆடைகளை இனிமேலும் காவிரி ஆற்றில் விட வேண்டாம். தயவு செய்து ஒத்துழையுங்கள். அனைவரும் சேமமாக இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.